தமிழ் சினிமாவில் இருந்து நடிகர் விஜய் விலகிட்டதால அவரோட இடத்த பிடிக்க போறது யாருன்ற கேள்விதான் திரையுலகில் எழுந்திருக்கு. இந்த வருஷத்துல முதல்ல 300 கோடி வசூல பெற்ற படமா நம்ம சூர்யா அண்ணா நடிச்ச கருப்பு படம் இருந்துச்சு. அந்த வசூல விஜயுடைய கடைசி படமா ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்தால முறியடிக்க முடியல. அந்த படத்தோட வசூல் எவ்வளவு அப்படின்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்ப வரைக்கும் வரல. இந்த வருஷம் சூர்யாவுடைய அடுத்த படமா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படமும் குடும்பத்தோட பாக்குற மாதிரியான படமா இருக்கும்ட்டு படத்தோட ட்ரைலரே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. கருப்பு படத்தை போலவே இந்த படமும் ரசிகர்களை திருப்தி படுத்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வசூலை குவிக்கும்ட்டு எதிர்பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல சினிமா ஹீரோக்களை பத்தின ட்ரோல்கள் நிறையவே குறைஞ்சிடுச்சு. காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நிறைய அணில் குஞ்சுகள் பாத்தீங்கன்னா அரசியல் பக்கம் கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க, திரையுலகம் பக்கம் வர்றதே இல்லை. அதனாலதான் நிறைய ஹீரோக்களை பத்தின ட்ரோல்கள்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் இந்த வருஷத்துல சில படங்களும் பாத்தீங்கன்னா நல்ல வசூலை பெற்று இருக்குன்னே சொல்லலாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கும் அப்படியே நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த படத்தோட புக்கிங்கை எப்போ ஓபன் பண்ணாங்களோ புக் மேல புக் பண்ணி ரசிகர்கள் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட தியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா தாங்க இருக்கு. அதுவும் நாளைக்கு தான் சரி ஓகே படம் ரிலீஸு எப்படியாச்சும் ரசிகர்கள்லாம் புக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நினைச்சாலும் நாளான்னைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள், அதாவது சுதந்திர தினம் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான். அது போக ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் லீவு, மறுபடியும் ஹவுஸ்ஃபுல் தான். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்தை போல ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை குவிக்கும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏன்னா கரெக்டான டைமிங்கில் ரிலீஸ் ஆகுதுங்க. 3 நாள் லீவ் டைம், கரெக்டான டைமிங்ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகுறதால இந்த படமும் 300 கோடி வசூல் அடிக்குமா அப்படின்றது தான் திரையுலகில் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஆனா நான் இப்ப சொல்றேங்க, இன்னொரு 1 மாசத்துல இந்த படமும் 300 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு போஸ்டரை போடுவாங்க. அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இந்த படமும் கன்ஃபார்ம் 300 கோடி அடிக்கும்.